நபிமர்மான தர்பார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே ஒருவர் எப்போதுமே பக்கத்து ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வருவார். வரும்போது அவருடைய சின்ன பையனை கூப்பிட்டு வருவார். சின்ன பையன் அவங்க ஆசை என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்தில் கொண்டு பிள்ளைகளை வைக்கணும். மதீனாவுடைய பெண்களை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களா? மதீனத்து பெண்கள் சின்ன சின்ன காரியத்திலும் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பண்படுத்துவாங்கன்னா, நீ பள்ளிவாசல்ல போய் நபிக்கு பக்கத்தில் உட்காரும்பாங்க. பெருமானாருடைய தொடர்பை கொடுக்கறாங்க. சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனை கூப்பிட்டாங்க. தன் மகனை அப்துல்லா இப்னு ஜுபைரை கூப்பிட்டாங்க. போ ரசூலுல்லாஹ்ட்டாங்க. என்னத்துக்கு வாப்பா அப்படின்னு கேட்டாங்க. போய் பையத்து வாங்குனாங்க. என்ன பையத்துன்னு கேட்டாங்க. நீ போப்பா ரசூல் பையத்து செய்வாங்க. உடனே இவர் ஓடி வருகிறார் நபியின் தர்பாருக்கு. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். என்னப்பா நாயகமே, தங்களிடத்தில் பையத்து வாங்க வந்திருக்கிறேன். பெருமானார் சிரிச்சாங்களாம். சிரிச்சுட்டு துவா செய்துட்டு பையத்தை கொடுக்குறாங்க. அவருக்கு வயசு என்ன தெரியுமா? 7 வயசு. அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு 7 வயசு. அவங்க உம்மா சொல்வாங்க, நீ நபியினுடைய அருகாமையிலே இருக்கணும், அவங்க சுகபத்தில் இருக்கணும், அவங்க நெருக்கத்தில் இருக்கணும். ஒரு நல்ல தாய் லட்சோப லட்ச வழிமார்களை உருவாக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். இங்கே வீடுகளில் பெண்கள் நிரம்ப இருக்கிறீங்க. நல்ல ஞாபகம்